கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ரோமன்ஸ் 4:21. God is able to do whatever he promises. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் வாழ்வில் கர்த்தர் ஒரு ஆண் மகனை தருவேன் என்று ஆபிரகாம் 75 வயதாய் இருக்கும்போது வாக்கு பண்ணினார். 100 வயதாய் இருக்கும்போது அதை நிறைவேற்றினார். அதைப்போல யாக்கோபின் வாழ்வில் நீ உன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வருவாய், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களுடன் தன் தகப்பனிடம் திரும்பி வரச் செய்தார். யோசேப்பின் வாழ்வில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினார். யோசேப்பு கண்ட சொப்பனத்தின்படி தாயும் தகப்பனும் எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்பட்ட யோசேப்பை வந்து வணங்கினார்கள். யோசேப்பின் வாழ்வில் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்ற பல 100 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டிலே மரியாள் யோசேப்பு தம்பதிகள் வாழ்வில் நிறைவேறியது. இயேசு என்ற தேவன் பிறந்தார், வளர்ந்தார். வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறியது. அவர் மரித்து உயிர்த்து இன்றும் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரை குறித்த 100கணக்கான வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியது. இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருட துவக்கத்திலே கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டதா? நிறைவேறிக்கொண்டே இருக்கிறதா? கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமன். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாடுகளுக்கிடையே நடைபெறுகிற போர்களை நீக்கி போட வேண்டுமாய் செபிக்கிறோம். சண்டைகள் முடிவுக்கு வரட்டும். தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர தேவனே கிருபை செய்யும். வீண் பிடிவாதங்களை அகற்றி போடும். விட்டு கொடுக்க கிருபை செய்யும். உணவு பஞ்சம் நீங்க கிருபை செய்யும். குழந்தைகளை கிருபையாய் காப்பாற்றும். உம்முடைய கரத்திலே போர்கள் நடக்கிற இடங்களில் உள்ள குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காப்பாற்றும். இப்படியாய் சண்டைகள் ஓயப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.